ஹலோ நண்பர்களே, என்னடா ஒரு வாரமாக ஆளே காணல, திடீர்னு வந்து இப்போ வீடியோ போடுவேன்னு யோசிக்காதீங்க. ஒரு வாரத்தில் நான் கொஞ்ச நாள் பிஸியாக இருந்தேன். மீதி நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ண எனக்கு காப்பிரைட்ஸ் விழுந்து கிடந்து. சரி, என்னடா காப்பிரைட்ஸ் விழுந்துட்டே இருந்தால் வீடியோலாம் டெலிட் ஆயிரும், சேனலே போயிரும் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். அதனால் இன்னிலேருந்து நான் டெய்லி கண்டென்ட் போட பார்க்கேன். ஸோ இன்னிலேருந்து vlog ஒழுங்காக வரும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக ஒழுங்காக வரும். இன்னைக்கான விழா கொஞ்சம் சின்ன விழாக தான் இருக்கும். டக்குன்னு எல்லாம் பார்த்துடலாம். கால் தெரிஞ்சோன்னே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அந்தால பசங்களோட அட்டி போடுறதுக்கு சீதாப்பால் அருவிக்கு நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்களும் வந்து பாருங்கள். ஜென்ட்ஸ் மட்டும் போகலாம், லேடிஸ்லாம் வர முடியாது. ரொம்ப குண்டும் குழியமாக பாறைகள்லாம் தாண்டி வர மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமான பாதைகளாக இருக்கும். ஜாலியாக ரொம்ப நேரம் இருந்து குளிச்சு பாறைக்கு மேலே இருந்து டைவெல்லாம் அடித்து நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. அங்கே முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் திருப்பி லைட்டாக படித்து முடிச்சோன்னு போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்ம வெள்ளமோட பைபாஸில் கூட சின்னதாக ஒன்று கடைக்கு தான் போய் சாப்பிட போயிருந்தேன். அங்கே போய் ஒரு பப்ஸ் ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் போல் நம்ம ஊரில் வாகுபலி எக்ஸ்போ நடக்கு. அந்த எக்ஸ்போ பார்க்க போகலான்னு சொல்லி அந்த எக்ஸ்போக்கு பார்க்க போயாச்சு. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பெருசாக நம்ம நாகர்கோயில் எக்ஸ்போவில் போடவே நல்ல பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ தூரம் இல்லை. க்ரௌடு தான் நல்ல க்ரௌடாக இருந்து. பட் பெருசாக ஒன்றும் இல்லை. அங்கே போய் ராட்டு மட்டும் தான் நல்ல பெருசாக இருந்து. நம்ம நாகர்கோயில் எக்ஸ்போவில் போட மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு வந்து நம்ம செட்டிக்குளத்து ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அன்னை கடைக்கு தான் போயிருந்தேன். அங்கே போய் ஒரு சப்பாத்தி ஒரு சிக்கன் போய் சாப்பிட்டுட்டு அன்னைக்கான நாளை என் பண்ணியாச்சு. நிறைய கடைக்கு போய் நான் சாப்பிட்றதுனால நம்ம ஃபுட் பிளாக் மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்து ஃபுட் பிளாக் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.